你知道练功习。 Hi friends, welcome to Dub Hood Tamil. இப்போ ரீசெண்டாக தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆன இப்மேன் அண்ட் 4 Kings மூவியோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2021 வந்திருக்கு. ஃபர்ஸ்டே சொல்லிக்கிறேன், இப்போ ரீசெண்டாக வர எல்லா மூவிஸுமே இப்மேன் சீரிஸில் வர மூவிஸ் கிடையாது. இந்த மூவி பார்த்தீங்கன்னா இப்மேன் கேரக்டரை வச்சு பண்ண ஒரு மூவி. இந்த மூவியில் ஹாங்காங்கில் ஒரு பெரிய கேங்ஸ்டர் இருக்கா. அந்த கேங்ஸ்டர் பார்த்தீங்கன்னா உமன் டிராஃபிக் பண்ணக்கூடிய ஆளு. இவன் ஹாங்காங்க்கு லீஸுக்கு இருக்க பிரிட்டிஷுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இந்த பொண்ணுங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வித்துட்டு இருக்கான். இப்போ இந்த கேங்ஸ்டருக்கும் இந்த மூவியோட ஹீரோ இப்மேனுக்கு பார்த்தீங்கன்னா அன்வான்டா தேவையே இல்லாமல் கிளாஷ் ஆகுது. அந்த கிளாஷ் தான் இந்த மூவி. இந்த மூவியோட ஸ்டோரி பொறுத்த வரைக்கும் இந்த மூவியை ஃபுல்லாக பார்த்தாலும் இந்த மூவியோட ஸ்டோரி புரிஞ்சுக்கவே முடியாது. என்ன நடக்குன்னு யாருமே கெஸ் பண்ண முடியாத மாதிரி கேனத்தனமா போயிட்டு இருக்கும். இந்த மூவியை ஸ்டோரியை நம்பி எடுக்கவே இல்லை. இந்த மூவியை முழுக்க பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் சீக்வன்ஸை நம்பி தான் எடுத்திருக்காங்க. இந்த மூவியில் வர ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருப்பாங்க. சினிமாட்டோகிராஃபி, கேமரா ஒர்க்கு, ஸ்லோ மோஷன் ஒர்க்குன்னு எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்திருக்கும். விஎஃப்எக்ஸும் பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கலாக இது ரொம்பவே ஸ்ட்ராங்கான மூவி, எந்த விதத்துலையுமே குறை சொல்ல முடியாது. அந்த மாதிரி தான் இந்த மூவி எடுத்திருப்பாங்க. பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மூவியில் நடிச்ச எல்லாருமே இந்த மூவிக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக கொடுத்துருக்காங்க. பட் அங்கங்கே கொஞ்சம் கிரிஞ்சான சீன்ஸ், கிரிஞ்சான டைலாக்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்க்க கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. அன்பால மட்டும்தான் என்ன அடி பண்ணிய வைக்க முடியும், அடியால இல்ல. இந்த மூவியோட ஸ்க்ரீன் பிளே பற்றிலாம் நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை. ஏன்னா இந்த மூவி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷார்ட்டான மூவி, அதனால எங்கேயுமே போர் அடிக்காது. இந்த மூவியோட தமிழ் டப்பிங் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நீட்டாக பண்ணியிருக்காங்க. எந்த வித குறையுமே இல்லை. மார்ஷல் ஆர்ட்ஸை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்னு தெரியும்ல, இதெல்லாம் எதுக்காக நினைக்கிறீங்க? இந்த மூவி பார்த்தீங்கன்னா யாருக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம்னா, நல்ல ஆக்ஷன் மூவி எதிர்பார்க்குறவங்க இந்த மூவியை பார்க்கலாம். பட் இந்த மூவியில் ஆக்ஷன் சீக்வன்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸ்டோரிங்கிறது சுத்தமாக கிடையாது. அதுவும் இந்த மூவியில் இருக்க கொஞ்சம் ஸ்டோரியும் பார்த்தீங்கன்னா உழைப்பி வச்சிருப்பாங்க. பார்க்கவே செம கடுப்பாக இருக்கும். நீங்கள் டைம் பாஸ்க்காக ஒரு ஆக்ஷன் மூவி தேடுறீங்க, எந்த வித எமோஷனல் கனெக்டும் தேவையில்லைனா அந்த வகையில் இந்த மூவி நல்லாவே இருக்கும். அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மூவியில் எந்த விதமான அடல்ட் கண்டென்ட்டுமே இல்லை. உங்கள் ஃபேமிலியோட தாராளமாக பார்க்கலாம். இந்த மூவிக்கு என்னோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 4.5 out of 10. 能力和勇气，捍卫自己的国家，同胞。